இடுப்பு வலி குறைய இந்த செய்முறையை பயன்படுத்துங்க. என்னால் கீழே உக்காந்து எந்திரிக்க முடியல, குனிஞ்சா நிமிர முடியல, இடுப்புலாம் அதிகமாக வலிக்குது, என்னால் கிச்சனில் சமைக்க முடியல, அதிக நேரம் நின்றுக்கிட்டு நான் வேலை செய்யும் போது எனக்கு இடுப்பு வலி அதிகமாக இருக்கு, இடுப்புலேருந்து முதுகு தண்டோட வரைக்கும் எனக்கு வலி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை தொடர்ந்து ஒரு 10 நாள் மட்டும் பயன்படுத்துங்க. நீங்க ஒரு நாள் 2 நாள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடுப்பு எலும்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். இடுப்பு எலும்பு தேய்மானமும் படிப்படியா உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். இடுப்பு வலியும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். செய்முறையை சொல்றேன், கரெக்டா கவனிங்க. சாதம் வடிச்ச கஞ்சி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கங்க. பசுமாட்டு நெய் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. மூணுத்தையும் நல்லா ஒன்னா கலந்துருங்க. காலையில தூங்கி நிச்சோன்னே வெறும் வயிற்றுல டீ காஃபி எதுவுமே குடிக்காம இந்த கஞ்சியை மட்டும் குடிங்க போதும். தொடர்ந்து ஒரு 10 நாள் குடிங்க. இடுப்பு வலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். முதுகு வலியும் உங்களுக்கு குறையும்.